சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, நீங்கள் இருக்க வீட்டில் அங்கே இருக்க நிழல் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடும். கதவு அதுவாக வேகமாக மூடும். நைட்டில் தூங்குறப்போ பெட்டுக்கு கீழே இருந்து ஒரு கை உங்களை பிடிச்சி இழுக்கும். இதெல்லாம் கேட்குறதுக்கு படத்தில் வர சீன்ஸ் மாதிரி இருக்குல்ல. அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு குடும்பத்துக்கு இதெல்லாம் வெறும் சீன்ஸ் மட்டும் இல்லை, 13 வருஷம் அவங்க வாழ்க்கையில் தினமும் அனுபவித்த ரியாலிட்டி. 1974 தொடங்கி 1987 வரைக்கும் பென்சில்வேனியாவில் இருந்த ஸ்மால் ஃபேமிலி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப மோசமான ஆபத்தான ஹாண்டிங் என்கவுண்டர்ஸ் மொத்த அமெரிக்காவையும் பயமுறுத்தி நிறைய ஸ்கெப்டிக்ஸ் பேரநார்மல் ஆக்டிவிஸ்டோட ஆர்வத்தை தூண்டுச்சு. அப்படிதான் இந்த கேஸில் ஏடன் லோரென் இன்வால்வ் ஆனாங்க. இன்னைக்கும் நிறைய டீனேஜர்ஸ் ஃபன்னுக்காக டார்க் ஸ்பிரிட்ஸை தேடி அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அப்படி அந்த வீட்டில் என்னதான் ஆச்சு? காஞ்சரிங் படத்தை எடுத்த ஃபேமஸ் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் ஏடன் லோரென் இந்த கேஸில் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் இது ரியல் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால ஸ்டோரி மாதிரி சொல்ல முடியாது, ஆனால் அவங்களோட அனுபவத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். முக்கியமாக காஞ்சரிங் லவர்ஸ்க்கு இந்த வீடியோக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கடைசியில் சொல்கிறேன். பாப்கார்ன், ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லைட் ஆஃப் பண்ணி ஹெட்செட் போட்டுக்கோங்க. Now let's get started. இன்னைக்கு நம்ம 10 weeks 10 ஹாரர் சீரிஸோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். முதல் 3 எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் இந்த வீடியோ முடிஞ்சதும் செக் பண்ணி பாருங்கள். ஹலோ கிரைம் ஃபேம், வெல்கம் டு கேண்டில் லைட் கிரைம்ஸ். ஆகஸ்ட் 1973 பென்சில்வேனியாவோட பிட்ஸ்டன்ன்ற ஊரில் இருக்க ஒரு வீட்டுக்கு ஸ்மால் ஃபேமிலி மூவ் ஆகுறாங்க. அது ரொம்ப பெரிய வீடு, ஆனால் வாங்குறப்போ ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. அது எப்படியாச்சும் கம்மி விலைக்கு வாங்கி ரெனோவேட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அந்த குடும்பத்தில் மொத்தம் 8 பேர். ஜாக், ஜானட், அவங்களோட 4 பசங்க அண்ட் தாத்தா பாட்டி ஜான் அண்ட் மேரி. முதல் வருஷம் எல்லாமே நல்லா தான் போச்சு. ஆனால் 1974 அந்த வீடை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சது. வீட்டை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கப்போ டூல்ஸ் காணாம போகிறது, செவுத்துல பெயிண்ட் அடித்தா கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே கரையாகிறது, அடிக்கடி லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆகுறதுன்னு ஆரம்பத்தில் எல்லாமே சின்ன சின்னதாக தான் நடந்துச்சு. ஆனாலும் ஸ்மால் ஃபேமிலி ஒரு ஹாப்பியான வீடை கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. ஜாக்குக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடச்சிது. அவர் பொண்ணோட சாஃப்ட் பால் டீமுக்கு கோச்சாக இருந்தார். ஜானட் லோக்கல் ஹை ஸ்கூலில் வாலண்டியராக ஜாயின் பண்ணாங்க. பசங்க ஸ்டடீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. தாத்தா பாட்டியோட ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் டைம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சுச்சுவேஷன் ஒரு சில்லிங்கான டர்ன் எடுத்துச்சு. ஒரு காலத்தில் பீஸ்ஃபுல்லாக இருந்த வீட்டில் இப்போது அடிக்கடி அன்செட்லிங் ஈவெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சுது. இது வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்ஸை மட்டுமே என்கவுண்டர் பண்ணிட்டு இந்த ஸ்மால் ஃபேமிலி ஒரு படி மேலே போய் அங்கே இருந்த அமானுஷங்களை உணர ஆரம்பித்தாங்க. முக்கியமாக பாட்டி மேரி. அப்படி ஒரு நாள் நைட் ஜாக்கோட அம்மா மேரி ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கப்போ நிழல் மாதிரி ஒரு உரம் ரூம்குள்ளே போகிறத பார்க்குறாங்க. ஆல்ரெடி அந்த வீட்டில் ஸ்ட்ரேஞ்சாக நடக்கிறத நோட்டீஸ் பண்ண மேரி ரூம்குள்ளே எட்டி பார்க்குறப்போ ஈவில் சிரிப்போட அந்த உருவம் ஜாக்கை பார்த்துட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை என்கவுண்டர் பண்ணாத மேரி அந்த உருவத்தை பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விடுறாங்க. அதுதான் அவங்களோட முதல் அட்டாக். அதே மாதிரி 2 நாள் அப்புறம் ஜாக் தனியாக டிவி பார்த்துட்டு இருக்கப்போ டிவி சடனாக வெடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஒயர் ஷார்ட் ஆகலை, டிவி ஃபால்ட் இல்லை, ஆனால் எப்படி வெடிச்சுது? ரீசன்ட் டைம்ஸில் நடக்கிற எந்த விஷயமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு யோசிச்சுட்டே ரொம்ப வரிடாக இருக்காரு. அவங்களோட 9 வயசு பொண்ணு டான் அடிக்கடி நைட் அப்பா அம்மா ரூமுக்கு ஓடி வந்துடுறா. அவள் கொடுக்குற ரீசன்ஸ் எல்லாமே நம்ப முடியாத மாதிரி இருந்திருக்கு. அது எல்லாம் அவளோட இமேஜினேஷன்னு நினச்சாங்க. ஒரு நைட் டான் அலறி அடிச்சுட்டு கட்டிக்கிட்டே ஓடி வரா. என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ என் ரூமில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க என்னை ஹர்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னா. அதை கேட்ட ஜாக் உடனே அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணுறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. இந்த வாட்டி சின்ன பொண்ணு ஏதோ இமேஜினேஷனில் சொல்கிறான்னு எடுத்துக்க முடியல. ஏன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜானட்க்கு அடிக்கடி கிச்சனில் எலி செத்த மாதிரி ஸ்மெல்லு வரும். கொஞ்ச நேரத்தில் அதுவாக போயிடும். தேடி பார்த்தாலும் அங்கே எதுவுமே இருக்காது. ஆட்டிக்கில் கூட ஷூ போட்டு யாரோ நடக்கிற மாதிரி ஹெவி சவுண்டு கேட்கும். ஜாக் டார்ச் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுறப்போ அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுட் பிரிண்ட்ஸும் இருக்காது. சில நேரம் செவுத்துல யாரோ குத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். அவங்களோட நெய்பர்ஸ் கூட ஃபோன் பண்ணி நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு செவுத்துல சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட நடக்கிற விஷயத்த எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. இப்படியே வருஷங்கள் போயிடுச்சு. ஸ்மால் ஃபேமிலியால் அங்கேருந்து எங்கேயும் போக முடியல. அவங்களோட லைஃப் சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு தான் அந்த வீடை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வீடு இருக்க கண்டிஷனுக்கு அதை செல் பண்ணால் கூட வேற வீடு வாங்குற அளவுக்கு காசு இருக்காது. 1977 ஜாக் அண்ட் ஜானட்டுக்கு ட்வின்ஸ் பிறக்குது, ஷெனான்
ஜான் கேரன். ஒரு நாள் மார்னிங் வீட்டில் அவங்க 2 பேர் மட்டும் தனியாக குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹாலில் கிரிக்கிங் சவுண்டு கேட்குது. வீட்டில் யாரும் இல்லை, சவுண்டு கேட்குது. பயத்தோட 2 பேரும் பெட்ரூம் டோர் கிட்ட நின்று வெளியே எட்டி பார்க்குறப்போ லிவிங் ரூமில் இருந்த ஒரு ராக்கிங் சேர் இப்போதான் அதுல இருந்து யாரோ எழுஞ்ச மாதிரி ஆடிட்டு இருந்திருக்கு. கதவு ஜன்னல் எல்லாமே மூடி இருக்கு. காத்துல ஆடி இருக்கவும் சான்ஸ் இல்லை. மத்தியானம் 2 மணி ஆகுது. ரேடியோல இருந்து ஸ்டாட்டிக் சவுண்ட் கேட்குது. ஆனா பிளக்கே சொருவில். பெட்ரூம்குள்ள சடனா டெம்பரேச்சர் ட்ராப் ஆகி 45 டிகிரிக்கு வந்துருச்சு. ஹீட்டர் ஆன் பண்ணாலும் எந்த யூஸும் இல்லை. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அவங்களால ஏதாச்சும் ஒரு ரீசன் கொடுத்து அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆனா இனி நடக்க போறது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு. அன்னைக்கு நைட் ஜாக் தூங்கிட்டு இருக்கப்போ யாரோ அவரை தடவி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. அந்த கையோட சில்னஸ் அவரால் தூக்கத்திலே உணர முடியுது. கண்டிப்பா அது ஜானட்டா தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. கண்ணை முழிச்சு திரும்பி பார்த்தா ஜானட் அந்த பக்கமா திரும்பி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே நம்மளை யாராச்சும் தொட்டாங்களா இல்லை நம்ம தான் தூக்கத்துல ஏதாச்சும் கற்பனை பண்றோமான்னு அந்த குழப்பத்திலே அவரோட நைட் அப்படியே போயிடுச்சு. முதல்ல வீட்டில் ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு கேட்டுச்சு. இப்போ பிசிக்கலா ஃபீல் பண்றாரு. அடுத்து வாய்ஸஸ். அன்னைக்கு ஜாக் வேலைக்கு போயிட்டாரு. குழந்தைங்களும் வீட்டில் இல்லை. ஜானட் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. லாண்ட்ரி போடுறதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. வீடே அமைதியாக இருக்கு. பாட்டு பாடிக்கிட்டே லாண்ட்ரி பேஸ்கெட்டில் இருந்த துணிங்களை எடுத்து மிஷினில் லோட் பண்ணிட்டு இருக்கப்போ சடனாக பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ் அவங்கள கூப்பிடுது. பாடுறதை நிறுத்திட்டு திரும்பி பார்க்காம நம்மளை உண்மையிலே யாராச்சும் கூப்பிட்டாங்களான்னு யோசிக்கிறாங்க. வீட்டில் யாரும் இல்லை. இது கண்டிப்பாக நம்மளோட இமேஜினேஷன் தான் நினச்சி துணியை லோட் பண்ணிட்டு டிட்டர்ஜென்ட் எடுக்கிறப்போ மறுபடியும் அந்த வாய்ஸ் இன்னும் தெளிவா ஜானட் அப்படின்னு கூப்பிடுது. உடனே திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் பின்னாடி யாருமே இல்லை. வெறும் காலி பேஸ்மெண்ட். ரொம்ப இருட்டாக இருந்திருக்கு. பயத்தில் ஜானட் பொறுமையாக நடந்து எதுவும் நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக படிக்கிட்ட போகிறாங்க. ஆனால் அந்த வாய்ஸ் மறுபடியும் ஜானட் அப்படின்னு கூப்பிடுது. ஜானட் கொஞ்சம் வேகமாக நடக்கிறாங்க. இவங்க வேகமாக நடக்க அந்த வாய்ஸ் இன்னும் பக்கத்தில் இருந்து கேட்க ஆரம்பிக்குது. ஜானட்டோட ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக ரைஸ் ஆகுது. ஒரு கட்டத்தில் தைரியத்தை வர வச்சு திரும்பி உனக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படின்னு கத்துறாங்க. அந்த இடமே சைலண்ட் ஆகுது. அந்த மொமெண்ட் என்ன ஆனாலும் இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாய்ஸ் இன்னும் சத்தமாக எல்லா இடத்துல இருந்தும் கேட்க ஆரம்பிக்குது. ஜானட் வேகமாக ஓடி பேஸ்மெண்ட்டுக்கு வெளியே வந்து அந்த கதவை ஃபாஸ்ட்டாக மூடுறாங்க. இது வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தது எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. யாரையும் ஹர்ட் பண்ணலை. ஆனால் இந்த வாட்டி அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. தாத்தா பாட்டி 2 பேருக்குமே தெரியும் ஜாக்கும் ஜானட்டோட வேலை எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதில் 4 குழந்தைங்க வேற. அவங்க 2 பேரும் போடுற சண்டையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க பெட்ரூமில் இருந்து 2 பேரும் கத்தி சண்டை போடுறது இவங்க 2 பேருக்கும் கேட்டிருக்கு. இந்த சண்டை தினமும் கண்டினியூ ஆகிறத பொறுத்துக்க முடியாமல் இப்போவே அந்த சண்டையை நிப்பாட்டணும்னு ஜான் ஃபேமிலி ரூமுக்கு போய் பார்த்தா ஜாக்கும் ஜானட்டும் குழந்தைங்களோட உட்காந்து பீஸ்ஃபுல்லாக மூவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தாத்தா பாட்டி 2 பேருக்குமே அங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியலை. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் திரும்பி அவங்க ரூம்க்கே போயிடுறாங்க. இப்போ ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே அந்த வீட்டில் ஏதோ தப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க நெய்பர் டாம் ரிலே லேட் நைட் கால் பண்ணி உங்கள் வீட்டில் இருந்து யாரோ கத்துற சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குதுன்னு சொன்னார். ஆனால் அந்த நைட் அவங்க வீட்டில் யாருமே இல்லை. அவங்க வீட்டில் என்ன நடக்குது இதுக்கெல்லாம் அவங்க காரணம் இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க நெய்பர் இதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்குற மாதிரியே தெரியல. அடுத்த நாள் யாரும் வார்த்தையால் கூட சொல்ல முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தாங்க. ஜானட் அன்னைக்கும் வீட்டில் தனியாக கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே சில்லுன்னு காத்தடிச்சிருக்கு. பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு. திரும்பி பார்க்குறப்போ அந்த ரூமோட கார்னரில் ஒரு உருவம் நின்று அவங்களே பார்த்துட்டு இருந்திருக்கு. அதோட முகத்துல எந்த ஒரு ஃபீச்சரும் இல்லை, பிளெயினா இருந்திருக்கு. பயத்துல அந்த உருவத்தையே உறைஞ்சி நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த உருவம் அவங்கள நோக்கி நடந்து வந்து ஜானட்டோட உடம்புக்குள்ள புகுந்து பின்னாடி பக்கமா வந்து கிச்சன்ல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. ஜானட் உடனே பக்கத்துல இருந்த தாத்தா பாட்டி ரூமுக்கு ஓடுறாங்க. அங்க மேரி ஒரு சேர்ல ஜானட் வந்தது கூட தெரியாம உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. மேரிக்கு ஆல்ரெடி வந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து இன்னும் ரெக்கவர் ஆகல. ஆனா மேரி ஜானட் கிட்ட எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, நீ இந்த கதவை திறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நிழல் மாதிரி ஒரு உருவம் இந்த ரூம் செவத்துல இருந்து அப்படியே வெளியே போய் அப்படியே மறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அது முதல் தடவை கிடையாது. இந்த மாதிரி பல முறை பார்த்துருக்கேன். நான் தான் ஹாலுசினேட் பண்றேன்னு
கொண்டுருவேன்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா வாட்டியும் அந்த உருவம் என்ன அதுங்க கூட வர சொல்லி கூப்பிடுது, என்னை உள்ளே இழுக்க பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு நைட் ஒரு ஹோலி ஈவெண்ட்டுக்காக சர்ச் போகிறதுக்கு அவங்க பொண்ணோட ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மேலே இருந்து கிரீக்கிங் சவுண்ட் கேட்டிருக்கு. என்னன்னு செக் பண்ணுறதுக்காக எழுஞ்சிக்கிறப்போ சீலிங்கில் தொங்கிட்டு இருந்த லைட் ஃபிக்ஸ்சர் அவங்க உக்காந்துட்டு இருந்த டேபிள் மேலேயே விழுந்திருக்கு. யாரோ அதை வேணுன்ட்டு தள்ளி விட்ட மாதிரி. இன்னொரு நாள் ஜானட் தூங்கி எழுஞ்சிக்கிறப்போ அவங்க உடம்பு ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் டான் படிக்கேட்டில் இறங்கிட்டு இருக்கப்போ பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விட்ட மாதிரி கீழே விழுந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் திரும்ப திரும்ப நடந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியாமல் ஸ்மால் ஃபேமிலி 2 ப்ரீஸ்ட்டை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு வாட்டியும் அவங்க வந்து ஹோலி வாட்டரை தெளிச்சிட்டு போகிறப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நார்மலாக இருக்கும். அப்போ மறுபடியும் இன்னும் மோசமாக நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைங்க அவங்க ரூமில் சில உருவம் காற்றுல பறந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஜாக்கும் ஜானட்டும் அவங்க ரூமில் நிழல் மாதிரி ஒரு உருவம் நிற்குதுன்னு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டியும் நிறைய அக்கேஷன்ஸில் பார்க்கவும் கேட்கவும் செஞ்சுருக்காங்க. ஒரு ஈவினிங் அந்த வீட்டில் இருந்து யாரோ பயங்கரமாக கத்துற மாதிரி மறுபடியும் நெய்பர்ஸ்க்கு கேட்டிருக்கு. ஆனால் இந்த வாட்டி அவங்களுக்கே தெரியும் ஸ்மால் ஃபேமிலி வீட்டில் இல்லைன்னு. ஸோ ஃபோனை எடுத்து அவங்க வீட்டுக்கு கால் பண்ணால் ஒரு சின்ன பொண்ணு ஃபோனை அட்டன் பண்ணுறா. அந்த நெய்பர் நீ யாருன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு சிரிச்சிட்டே இருந்திருக்கா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த கால் கட் ஆகுது. மறுபடியும் கால் பண்ணுறாங்க, யாரும் ஃபோனை எடுக்கல. அப்போ தான் அவங்களுக்கே புரியுது ஸ்மால் ஃபேமிலி இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்த எல்லாமே உண்மைதான்னு. நிறைய ப்ரீஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நிறைய பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் எதுவுமே மாறலை. இதே மாதிரி பல வருஷம் போயிடுச்சு. 1985 வரைக்கும் அந்த குடும்பம் பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. டோர்ஸ் விண்டோஸ் எல்லாத்தையும் மூடி வீட்டில் எப்பயும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு தி மோஸ்ட் ஃபேமஸ் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் எடன் லோரென் பற்றி தெரிய வருது. அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவங்கள வர வைக்கிறாங்க. எடன் லோரென் கூட ஒரு டீமை கூட்டிட்டு அங்கே வராங்க. அடுத்து நடந்தது ஒரு நாள் ஒரு வாரம் இல்லை, பல நாள் பல விசிட்ஸ், நிறைய ஓவர் நைட் ஸ்டேஸ். சீரீஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா லோரென் இந்த வீட்டில் மொத்தம் 4 தனித்துவமான ஆவிங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று, இந்த வீட்டிலே வாழ்ந்து இறந்த ஒரு வயசான ஒருத்தரோட ஆவி. இறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அல்சைமர் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பார்க்க கொடூரமாக பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் அது உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கலன்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஒரு மிட்-30s இருக்க ஒரு பொண்ணோட ஆவி ரொம்ப கோவமாக ஆக்ரோஷத்தோடு இருந்திருக்கு. அண்ட் இந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மிடில் ஏஜ்டு மேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வில் வழியில் துடிச்சு இறந்து இங்கே பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கடைசியாக 4வது என்டிட்டி, ஒரு டீமன். அதுதான் மற்ற 3 ஆவியும் கண்ட்ரோல் பண்ணுது. லொரேன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஸ்மால் ஃபேமிலி அழிக்க ட்ரை பண்ணுது. உங்களோட பயம், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வீக்னஸ் தான் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏட் ஸ்மால் ஃபேமிலி கிட்ட டிமோனிக் ஆக்டிவிட்டி மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. முதல் ஸ்டேஜ் இன்ஃபெஸ்டேஷன். அதோட ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் வீட்டில் தான் காட்டும். செகண்ட் ஸ்டேஜ் அப்ரெஷன், உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். தேர்ட் ஸ்டேஜ் பொசஷன், அது உங்களை மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துக்கும். அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் டெத். இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்டேஜை தாண்டிட்டீங்கன்னு சொல்கிறாரு. வாரன் ஃபேமிலி அங்கே தங்கின முதல் நைட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்திருக்கு. அப்புறம் ரூமில் இருந்து ஒரு கண்ணாடி அதுவாக நகர்றதை பார்க்குறாங்க. சடனாக டிவி ஆன் ஆகி ஸ்டாட்டிக் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. டிவி பவர் சப்ளையோட கனெக்டடாக இல்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த சவுண்டு போயிட்டு ஒரு விஷுவல்ஸ் வருது. அதில் சில என்டிட்டிஸ் டிவி ஸ்க்ரீன் வழியாக ஸ்மால் ஃபேமிலியை பார்க்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே எட்வாரன் அவரோட ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கையில் சிலுவையை தூக்கி காட்டி ஸ்மால் ஃபேமிலியை வீட்டை சுற்றி ஹோலி வாட்டரை தெளிக்க சொல்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி லோக்கல் சர்ச்சில் எக்ஸர்சைசம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ ஹோலி வாட்டர் தெளிச்சிட்டு இருந்த ஜானட்டை யாரோ அடித்து கீழே தள்ளியிருக்காங்க. செவுத்தில் இருந்து ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு ரொம்ப சத்தமாக கேட்க ஆரம்பிக்குது. லைட் எல்லாம் ஃப்ளிக்கராக ஆரம்பிக்குது. இதெல்லாம் நடக்கிறப்போ டிவியில் தெரிகிற அந்த உருவம் அவங்களே பார்த்துட்டு இருந்திருக்கு. அந்த நைட் அவங்கள எக்ஸர்சைசம் பண்ண விடாமல் தடுத்துருக்கு.
ஒரு 2-3 நாள் அப்புறம் ஜாக் தூங்கிட்டு இருக்கப்போ நைட்டு 2 மணிக்கு 2 ஃபீமேல் வாய்ஸ் கேட்டிருக்கு. பாதி தூக்கத்தில் அது ஜானட்டும் அவரோட பொண்ணுன்னு தான் நினைக்கிறாரு. ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்ததுனால கண்ணை திறந்து பார்க்குறப்போ அந்த ரூமோட கார்னரில் 2 பொண்ணுங்க ரொம்ப பழைய காலத்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதில் ஒருத்தவங்க பார்க்க 40s மாதிரியும் இன்னொருத்தவங்க 20s மாதிரியும் தெரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ சடனாக அந்த சின்ன பொண்ணு ஜாக்கை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஜாக் உடனே பயந்து ஜானட்டை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜானட் எழுஞ்சிக்கல. அத்தவும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வாயிலிருந்து வெறும் காற்று மட்டும்தான் வருது. அந்த 2 பொண்ணுங்களும் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் வேரன் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் எக்ஸர்சைசம் ட்ரை பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த வாட்டி அதோட பின்விளைவு ரொம்ப மோசமாக முடியுது. அதை பண்ணிட்டு இருக்கப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் எட்வாரனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி சோக் பண்ணதில் அவர் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு முயற்சியும் அப்படியே போயிடுச்சு. மறுபடியும் ஒரு நைட் ஜாக் தூங்கிட்டு இருக்கப்போ ரூம்ல யாரோ இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகி எழுச்சிருக்காரு. அங்க யாருமே இல்லை. ஆனா ரூம் ஃபுல்லா ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பெட்டு கீழே இருந்து ஒரு கை மட்டும் வெளியே வந்திருக்கு. அது ஒரு பொண்ணோடது. பெட்ல ஏறி ஜாக்கோட முகத்துக்கு முன்னாடி வந்து நின்று அவரையே பார்த்துட்டு இருந்திருக்கு. கண்ணில் கருவிழி இல்லாம அழுகி போன பல்லோட பார்க்கவே கோரமா இருந்திருக்கு. ஜாக் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த உருவம் அவர் அசால்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த அசால்ட் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் நடந்திருக்கு. அவரால் நகர முடியல, கத்த முடியல. பக்கத்தில் ஜானட் இதெல்லாம் நடக்குதுன்னு கூட தெரியாம தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் ஜாக் இதெல்லாம் சொல்றப்போ ஜானட் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுருக்காங்க. இதெல்லாம் அவர் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ அவரோட பொண்ணு டான் அங்கே ஓடி வந்து அவளுக்கு நடந்த நைட் மேஸை பற்றி சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. ஸ்மால் ஃபேமிலி பக்கத்தில் இருந்த எல்லா சர்ச்சுக்கும் போய் ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் யாரும் உதவி பண்ண முன் வரலை. இன்னொரு பக்கம் வேரன் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க டாக்குமெண்ட் பண்ண ஆடியோ டேப்ஸ் ஃபூட்டேஜ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்போ எரிஞ்சு போயிடுச்சு. ஸ்மால் ஃபேமிலி அப்ரோச் பண்ணுற சர்ச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஸோ வேரன் கனடிகட்டில் இருந்து ஃபாதர் ராபர்ட் எஃப் மெக்கனான்ற ஒரு ட்ரெடிஷ்னல் கேத்தலிக் ப்ரீஸ்ட்டை கூட்டிகிட்டு வராங்க. அன்றைக்கி நைட்டே அந்த வீட்டில் எக்ஸசைஸை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வழக்கம் போல் ராட்டிங் மீட் ஸ்மெல், செவட்டில் இருந்து வந்த சத்தம், லைட் ஃப்ளிக்கர்னு எல்லாமே உச்ச கட்டத்தில் நடந்திருக்கு. ஆனால் அன்றைக்கி நைட்டு ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2 வாட்டி எக்ஸசைஸை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டியும் பண்ணுறப்பையும் ரொம்ப ரிலீவ்டாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வெறும் டெம்பரவரி தான். கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. ஸ்மால் ஃபேமிலிக்கும் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சது. ஒரு என்டிட்டி ஜானட்டோட 16 வயசு பொண்ணு டானை அடித்து உடம்பு ஃபுல்லாக காயம் ஆக்கியிருக்கு. இன்னொரு பக்கம் ஜாக் அந்த வீட்டில் புதுசாக ஒரு என்டிட்டியை பார்க்குறாரு. 8 அடி உயரத்தில். அவங்களோட இன்னொரு பொண்ணு ஷானான் என் ரூமில் டெய்லி ஒருத்தர் உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட வேரன் ஃபேமிலியால் பெருசாக ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா அங்கே இருந்த என்டிட்டிஸ் அவங்கள விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதில் இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியல. ஜாக் கூட வேலை செய்கிறவங்களும் அவங்க ஆஃபீஸில் ஸ்ட்ரேஞ்சாக நிறைய விஷயம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. வீட்டில் எல்லாருக்குமே ஸ்லீப் பேரலிசிஸ் வந்துருச்சு. எல்லாரோட ஹெல்த்தும் ரொம்ப மோசமாகிட்டே போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் மொத்தம் எத்தனை ஆவிங்க இருக்குன்னு ஒரு கவுண்டே இல்லாமல் போயிடுச்சு. இந்த கேஸ் நேஷ்னல் மீடியாவை அட்ராக்ட் பண்ணி 1986 அந்த ஃபேமிலி அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையுமே ப்ரெஸ்ஸில், டிவி ஷோலன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளில் அந்த ஏரியாவே சர்க்கஸ் மாதிரி ஆகிடுச்சு. மக்கள் எல்லாரும் அந்த வீட்டை பார்க்குறதுக்காக அங்கே வந்துட்டாங்க. CNN, டிவி க்ரூஸ், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ்னு எல்லாரும் அவங்கள இன்டர்வியூ பண்ணாங்க. போலீஸ்க்கும் அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவங்களுக்கு நடந்த எல்லாமே தி ஹாண்டட்ன்ற புக்காக ரிலீஸ் ஆச்சு. 1991 அதுக்கு மூவி ரைட்ஸ் கிடச்சி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. பண்ண கொஞ்ச நேரத்திலே 10 மில்லியன் வியூவர்ஸ் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. சிலர் அந்த குடும்பப்பட்ட கஷ்டத்தை நினச்சி வருத்தப்பட்டாங்க. இன்னும் சிலர் இது வெறும் அட்டென்ஷனுக்காக போட்ட ட்ராமான்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் இது மூலியமா ஸ்மால் ஃபேமிலிக்கு நிறைய காசு கிடைச்சிது. உடனே அந்த வீட்டை விற்றுட்டு வேற வீடை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரீஸ்ட், கேத்தலிக் சர்ச் ஃபாதர்னு வந்து எக்ஸசைஸை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு டிமோனிக் ப்ரெசன்ஸும் இருக்க மாதிரி ஃபீல் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ அந்த வீட்டில் இருந்து மூவ் ஆனது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துச்சு. ஆனால் கொஞ்சம் வருஷத்துலேயே ஜான் அண்ட் மேரி 2 பேருமே மர்மமான முறையில் இறந்துட்டாங்க. 2017 ஜாக்கும் இறந்துட்டாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஹெல்த் இஷ்யூஸா இல்லை அந்த வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்பிரிட்ஸான்னு யாருக்குமே தெரியல. ஜானட் இப்போ வரைக்கும் அவங்க பொண்ணு கூட பிட்ஸ்டனில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் ஸ்டோரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே வெயிட், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கும் கான்ஜரிங் படத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னல.
இந்த ஸ்டோரியை வச்சு தான் இந்த வீக்கை ரிலீஸ் ஆகிற கான்ஜரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையாகவே இதெல்லாம் அமானுஷங்களோட வேலையா இல்லை காசு சம்பாதிக்கிறதுக்காக அந்த ஃபேமிலி போட்ட பிளானா? எதுவாக இருந்தாலும் இது மூலயமா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடச்சிது, முக்கியமாக வேரன் ஃபேமிலிக்கு. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென்.